மார்க்கத்தை விட்டு அவன் தூரமாக போயிட்டான், அறவே அவனுக்கும் அல்லாவுக்கும் தொடர்பு இல்லாமல் போகுது, அல்லது அவனுடைய பாதை வேறு மாதிரி இருக்குதுன்னா பசி பஞ்சம் பட்டினிக்கெல்லாம் கவலைப்படுறதை விட தீனுடைய விஷயத்தில் நம் மக்கள் தூரமாகி விட்டார்களேங்கிற கவலை தான் அதிகமாக வரணும். யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, தீனுல் இஸ்லாமில் தான் யூசுப் இருக்கிறாருன்னு சொன்ன உடனே அல்லாஹ்ன தம்மத்தின் நியாமத்து, அப்பன்னா அல்லாஹ்வுடைய நியாமத்து எனக்கு பூர்த்தியாகிவிட்டது. மற்றபடி அவர் மிஸ்ருக்கு அரசராக இருந்தால் என்ன, எந்த நாட்டுக்கு அரசராக இருந்தால் என்ன, அதனால் எனக்கு என்ன இருக்குது? இதுக்கப்புறம்தான் அந்த மக்கள் எல்லாம் எங்களுடைய பாவத்தை மன்னியுங்கள், நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டோன்னு சொன்ன உடனே அடுத்த ஆயத்து என்ன தெரியுமா? நான் இனிமேல் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவேன், அல்லாஹ் மன்னிப்பான், கிருபை செய்வான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அது என்ன இனிமேல் மன்னிப்பு தேடுறேன்னு சொல்கிறாரு? உடனடியாக யூசுப் சொன்ன மாதிரி அல்லாஹ் உன்னை மன்னிக்கட்டும் அப்படின்னு டப்புன்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லலை, இனிமேல் மன்னிப்பேன். தப்சீரில் வருது, அவங்க தினந்தோறும் சகர் நேரத்தில் துவா செய்வார்கள், இரவு நேரத்தில். அந்த நேரத்தை தான் கவனித்து நான் அப்புறம் பண்ணுறேன், பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்கிறாங்க பிள்ளைங்க, நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னா சகர் நேரம் வரும், நான் இரவு நேரத்தில். ஏன்னா உலகத்திலேயே பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஆக மிகச்சிறந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம், நடுநிசி. உலகத்தில் யாரும் உங்களையும் ரப்பையும் பார்க்காத போது உங்களுக்கும் ரப்புக்கும் இடையில் இருக்கிற அந்த பாவ மன்னிப்பு ரொம்ப வேகமாக கபூலாகிற நேரம். இன்னொரு அறிவிப்பு, லைலத்துல் ஜும்மா வரைக்கும், வியாழன் அந்த வெள்ளி நைட்டுங்கிறமில்ல, விடிந்தால் வெள்ளி, அந்த விடிந்தால் வெள்ளிங்கிற இரவு வரைக்கும் பிற்படுத்தி வைத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்யறதுக்காகத்தான் நான் அப்புறம் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. காரணம், பாவ மன்னிப்பு தேடுவதற்கு ஆகச் சிறந்த இரவு வியாழனுக்கும் வெள்ளிக்கும் இடைப்பட்ட இரவுன்னு. மூணாவது ஒரு தப்சீர் என்னன்னா, நான் அப்புறம் மன்னிப்பு தேடுறேன் அப்படின்னு சொன்னது எதுக்குன்னா, முதல்ல இந்த பயலுவெல்லாம் உண்மையாலுமே வருந்தி தான் கேட்குறானா இல்லையாலும் ஒரு 2-3 நாள் டெஸ்ட் பண்ணுவோன்னு நினச்சிருக்காரு. மாட்டியாச்சு வசமா எல்லாம், அங்கே போனால் அவர் அரசு, இங்கே வந்தால் பார்வை வந்துருச்சு, எங்களை மன்னிச்சிருங்களேன், நம்மளுக்கு டப்புன்னு சாரிம்மாங்க உடனே சாரி அப்படின்னா இது உள்ளத்திலிருந்து வர்ற மாதிரி தெரியல, வெறும் வாயிலிருந்தே சாரி சொல்கிற மாதிரி தெரியுது. அப்போ என்ன பண்ணலாம்? நான் அப்புறம் மன்னிப்பு தேடுறேன் அப்படின்னா முதல்ல உங்களை டெஸ்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். நீ உண்மையாலுமே வருந்தி திருந்தி தான் தௌபா செய்றியா அப்படின்னு பார்க்கறதுக்காக அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு. இன்னும் ஒரு சில அறிவிப்புகளில் வருங்காலத்தில் அப்படின்னு பொதுப்படையாக இருக்கிறது, எந்த காலக்கெடுவும் இல்லாமல். அதற்கு பின்னாட்களில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமே துவா செஞ்சுருக்கிறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகள் யூசுஃபனுடைய ஹக்கில் செய்ததை நீ மன்னித்து விடு அப்படின்னு கேட்டதாகவும் அல்லாஹு தஆலா வஹி அறிவிச்சான், கத் கஃபர்து லக வலஹும் அஜ்மஈன், உங்களுக்கும் உங்களுடைய மக்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னிப்பு வழங்கிவிட்டான் அப்படின்னு சொல்லி வஹி வந்ததாகவும் கூட அறிவிப்புகளில் இருக்கிறது. ஆக